புரியவே இல்லை. ரைட். சேதமே எனக்கு வராது என்று தன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறவளே கேள். 9ஆம் வசனம். சொல்லுகிறவளே. ரைட், கவனிங்க. இதெல்லாம் ஒரே நாளில் சடுதியாய் வருமா? பயமுறுத்துற மாதிரி இல்லை. சேதமும் விதவியின் காரியங்களும் இரண்டும் எப்படி வரும்? என்னங்க தம்பி, புரியுதா? படிப்பு, ஜிம்மு எல்லாம் எப்படி வரும்? எப்படி வருமா? சத்தமா, எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்க்காத நாளில், எதிர்பார்க்காத மணியில் நடக்கும். புரிந்தவர் ஆமீன் சொல்லணும். இதுக்கு ஆமீன் சொல்றது கஷ்டம். இதெல்லாம் எனக்கே தெரியும், இது எவ்வளோ எதிர்ப்பு வருன்னு சொல்லி. ஆனால் மனுஷனை பிரியப்படுத்த விரும்பலை, தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டு சொன்னார், பொறுத்தது போதும்னு சொன்னார். புரியல. ரெண்டாவது, எப்படி வருமா? நீ பண்றிய என்னது? திரளான அதில் வித்தை. என்னங்க வித்தை? என்ன வித்தை? என்னென்னவோ போட்டிருக்குது அதில். அதெல்லாம் ரொம்ப ஆழமான சத்தியங்கள், அதெல்லாம் வேண்டாம். நீ அப்படி பண்ணி இப்படி வார்த்தையில் சும்மா போட்டு மடக்கி, உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர் நான் படுற பாடு? வந்து பாருங்க, என் வீட்டில் வந்தால் தான் தெரியும். நீ கீழே இடம்னு சாப்பிட்டு போயிடுறீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? இனிமேல் நான் மாவு வாங்கணும். நாங்களாம் கடந்து தான் வந்தோம். 8:30 மணிக்கு நின்னோம்னா இங்கே 8Bக்கு 10 மணிக்கு வீட்டு போய் சேருவேன். என் கூட மக்களும் ஆண்டி இருப்பாங்க. ஒரே ஒரு பஸ் தான் 8B. இங்கே ஜெபம் முடிச்சுட்டு நாங்கள் அதை கடந்து வந்தோம். சொல்லுங்கள், இவை எல்லாம் எப்படி வருமா? எப்படி வரும் உங்கள் மேலே? பின்னால் அவைகள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து வந்துடும். கரங்களை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. அம்மா உங்களுக்கு தான், அம்மா உங்களுக்கு தான் சொல்கிறேம்மா. சொல்லுங்க, என்ன செல்வி இந்த அம்மா? சத்தமா. பாடு இருக்குது. பாடு உண்டா? வேதனை உண்டா? கண்ணீர் உண்டா? கஷ்டம் உண்டா? எதுவுமே இல்லை. எப்படி வாழறாங்க? சொல்லுங்க, நமக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் நமக்கு எதுவுமே வராது. சொல்லுங்க, வாதை உந்தன் பொல்லாப்பு நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே. பொல்லாப்பு நேரிடாது மகளே. ஒரு நிமிஷம், பாட்டுக்கும் உங்க செயலுக்கும் சம்மந்தமே இல்லையே. அம்மா உங்களை தான் சொல்கிறேன். நீங்கள் பாடின பாட்டு